கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதன் 36வது 37வது வார்த்தையை வாசிக்கும்போது நாம் அங்கே காண்கிறோம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நேற்றைக்கு படித்தோம். எம்மாவோஸில் உள்ள 2 சீடர்கள் வந்து எருசலேமில் வந்து இங்கே நடந்த அங்கே அவர்கள் பண்டிகைக்கு வந்திருப்பார்கள். இங்கே நடந்த எல்லாத்துக்கும் சாட்சியானார்கள். பிறகு அன்றைக்கு பெண்கள் வந்து இயேசு உயர்த்தெழுந்தார் என்று சொன்னதை கேட்டார்கள். அப்படி இவர்கள் கேட்டு அதெல்லாம் கொண்டு இவர்கள் பிறகு எருசலேமிலிருந்து திரும்பி தங்களுடைய சொந்த வீட்டிற்காக புறப்பட்டு போய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் இந்த எருசலேமில் இந்த நாட்களில் நடந்ததை பற்றி பேசியும் தர்க்கித்தும் கொண்டு நடந்து போகையில் அவர்களோடு கூட சேர்ந்து இயேசுவும் நடந்தார். அப்போ இவர்களுக்கு இயேசுவை பற்றி அறியாதபடி இவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சில துன்பங்கள் வேதனைகள் வரும் பொழுது கர்த்தரை நாம் காண முடியாமல் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிய வேண்டும். அதுவும் மட்டுமல்ல, இவர்கள் என்ன செய்த திரும்ப வந்து இதை கண்டுட்டு இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். பிறகு இயேசு தம்மை தாமே வெளிப்படுத்தினார். அவர் அங்கே இருந்து மீண்டும் அங்கே தரித்திருக்காமல் நேரே எருசலேமுக்கு வந்தார்கள். வந்து இயேசு தங்களுக்கு தரிசனமானதையும் தங்களோடு கூட சேர்ந்து நடந்ததையும் எல்லாம் இங்கே சொல்லுகிறார்கள். சீடர்கள் என்றால் பயந்து வெளியே கூட தலை காட்ட முடியாமல் பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போது இவர்கள் இருந்த பொழுது அந்த பூட்டிக்கிட்டு இருந்த அறைக்குள்ளால் இயேசு வந்து நின்றதாக இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். வந்து நின்ற போது சீடர்கள் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் ஒரு பூதம் வந்து நிற்கிறதாக நினைத்தார்கள் என்று அதில் கூடப்படுகிறது. ஒரு ஆவியை காண்கிறது போல, ஒரு ஆவியை காண்கிறது போல கண்டார்கள் என்று நம்ம இயேசுவை கண்டார்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வரும்பொழுது இது தேவன் நமக்கு செய்ததா இல்லை ஏதாவது கெட்ட ஆவிகள் நமக்கு உதவி செய்தா அப்படின்னுள்ள ஒரு சந்தேகங்கள் சில நாட்களில் எழும்பலாம். ஆனால் அப்படி அல்ல. நாம் இயேசுவை விசுவசித்து இயேசுவுக்காக நம்முடைய ஜீவிதங்களை ஏற்படுத்தி அவருக்காக நாம் காத்திருக்கிற அந்த நேரத்திலே இயேசு தாமே இறங்கி வந்து நம்மை விடுதலை ஆக்குறது இல்லைன்னா நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை தருகிறதை காண முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் அடுத்தவர்களுடைய பழிச்சொற்கள் கேட்க முடியாமல் അല്ലെങ്കിൽ அடுத்தவருடைய நிந்தனைகள் கேட்க முடியாமல் நீங்கள் வீடு பூட்டி அல்லனா தனிமையாக தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற அறையிலே வந்து இறங்குவார் என்பது நிச்சயம். அதற்கு நானும் ஒரு சாட்சி. என்னன்னு சொன்ன 2006 நாங்கள் ரொம்ப 2005, 2006, 2007 வருஷங்களில் ரொம்ப கஷ்டத்தில் கூட நாங்கள் கடந்து சென்றோம். ஆனால் 2006 அந்த கஷ்டத்தின் மத்தியில் நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய அந்த குருசிலே கிடக்கிற அந்த உருவத்தை நினைத்து ஆண்டவருடைய கால்களை கட்டி படிக்கிறது போல பிடித்து நான் நிறைய அழுதுகிற டைமில் பல நேரங்களிலேயும் ஒரு வெளிச்சமாகவும் இல்லை ஒரு கையாகவும் அது மாதிரி அவருடைய இன்ப சுரத்தினால் இப்படி பல நேரங்களில் பல ரீதியில் எனக்கு அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்திட்டுண்டு. ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் ரொம்ப ஆறுதலாக நான் அந்த இடத்துலேருந்து நான் எழும்பி பெய்யிட்டுண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே போல் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு உங்களுடைய துக்கங்களை சொல்வீர்கள். ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். அவர் உங்களுக்கு கூட இருப்பார், உங்களுக்கு பதிலளிப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தன் சர்வ நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாக்கு தந்தவர் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். அவர் முடிவு பரியந்தம் நம்ம கூட இருந்து நடத்துவார். அதனால் அவரை விசுவசிப்போம், ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளை எந்த வழியில் கூட கடந்து போகிறாள் என்று எனக்கு தெரியாத ஆண்டவர், இவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உலகத்தை ஃபேஸ் செய்ய முடியாமல் ஆண்டவரே தனித்து ரூமில் இருந்து அழுது கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே அன்றைக்கு சீடர்களுக்கு தரிசனமான நீர் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே தரிசனமான நீர் இந்த நாட்களில் இவர்களுக்கும் தரிசனமாகி நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற ஒரு ஆறுதலான வார்த்தை இவர்களுக்கு கொடும். இவர்களோடு நடத்தும் ஆண்டவரே, இவர்களை ஆண்டவரே மரண பரியந்தம் ஆண்டவரே முடிவு பரியந்தம் உம்மோடு கூட ஆண்டவரே காலிலே கரம் பிடித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரிஞ்சி உள்ள தகப்பனே, ஆமென்.